வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சன்ல மிளகாத்தூள், ட்ரை ரெட் சில்லி பவுடர், வரமிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் எப்படி மிளகாலாம் வீட்டில் க்ளீன் பண்ணி மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து எப்படி வீட்டில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிளகா வாங்கிட்டு மேலே வந்து காம்பு இருக்கும் இல்லையா, அந்த காம்பை வந்து கிள்ளி எடுத்துக்கலாம். வாங்கும்போது கொஞ்சம் நீளமாக இருக்க நீல காம்பு இருக்க மிளகா வாங்கிட்டோன்னா காம்பு கிள்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காம்பு குட்டி குட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் கிள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சப்போஸ் வந்து காம்பு இல்லாத மிளகாவே விற்பாங்க, அந்த மாதிரி மிளகா வாங்கிட்டோன்னா வந்து நமக்கு இன்னும் வேலை ரொம்ப ஈஸியாகிடும். இந்த மாதிரி மேலே இருக்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து புழுதிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு வெள்ளை துணி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும். அப்புறம் மிளகா வாங்கும்போது புது மிளகாவா அப்படின்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து மிளகா உள்ளே வந்து எதுவும் பூச்சிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகா. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அதில் குட்டி குட்டியாக நிறைய அழுக்கெலாம் நிறைய இருந்தது மிளகாவில். அதே மாதிரி 1 கிலோ மிளகாவை வந்து நல்லா மேலே இருக்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருந்த புழுதியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகா 1-2 இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அதையும் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம இப்போ மிளகாவை எடுத்து இப்படி உடைச்சோன்னா உடையிற அளவுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய தட்டில் இல்லைனா ஒரு நல்ல துணி விரித்து போட்டு அது மேலே நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். வெயிலில் வந்து நல்லா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நல்லா சுளீர்னு அடிக்கிற வெயிலில் காய வைக்கணும். இப்போ இதை வெயிலில் காய வச்சிடலாம். இது ரெண்டையும் அவ்வளோதான். இப்போ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து இப்படி உடைச்சாவே உடையுது. நல்லா இந்த அளவுக்கு உடையிற அளவுக்கு காய வச்சுக்கணும். வெயிலேருந்து எடுத்தோன்னே அதில் கொஞ்சம் சூடு இருக்கும், அந்த சூட்டோடையே கொண்டு போய் அரைக்காமல் அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சோன்னே இந்த மாதிரி மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மில்லில் நம்ம கொடுக்கும்போதே நல்லா நைஸாக அரைச்சி கொடுங்கன்னு கேட்டோன்னா நல்லா அரைச்சி கொடுப்பாங்க. அவங்களே வந்து 2 தடவை போட்டு அரைச்சி தருவாங்க. அப்போ வந்து மிளகாத்தூள் நல்லா ஃபைனாக நல்லா பவுட்ராகவே இருக்கும். மிளகாத்தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலே போட்டுட்டு இப்படி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி தள்ளுவாங்க, அது நல்லா உள்ளே நல்லா கிரைண்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பின்னாடியே மில்லுக்கு பின்னாடியே இடம் கொடுத்துருக்காங்க இந்த மிளகாத்தூளில் காய வைக்கிறதுக்கு. இங்கேயே வந்து அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம ரொம்ப சூடாக இருக்கும், அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் வேர்த்து போய் அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சும்மா ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும், சீக்கிரமாக ஆறிடும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் நம்மளோட நம்ம அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூள் இதுதான். இது வந்து கொஞ்சம் லைட் கலர்னால கொஞ்சம் இப்படி தெரியுது, ஆனால் மிளகாத்தூள் நல்ல கலராக இருக்குது, நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வத்த குழம்பு, புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் காரக்குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் நான்வெஜ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு அதுக்கெலாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதை வந்து தேவையான அளவு மட்டும் வெளியே வச்சுட்டு மீதியை வந்து ஒரு நல்ல பெரிய கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட மிளகாத்தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு